இது போன்ற உறவுகளில் சிக்கல் வருவதுக்கு என்ன காரணம்னா, அவங்க எடுத்த முடிவை அவங்க செய்யலைன்னா, சூன்ய கிழவியாக உடனே கிழவின்னா, அப்போ பெண்களுக்கு மட்டும் தான் நினச்சிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு பேர் சொல்றேன். சூனிய கிழவராக. ஆம்பளைகளா இருந்தா சூனிய கிழவராக மாறிவிடுவார்கள். பெண்களாக இருந்தால் சூனிய கிழவியாக மாறிவிடுவார்கள். இது ஒரு சைக்காலஜிங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா, பல வருடமா நடந்த எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரியும். காரணம் தெரியும். இத முதல்லயே தெரிஞ்சிருந்தா, இந்த இடத்துல எல்லாம் நம்ம இப்படி நடந்திருந்தோம்னா, சண்டை வந்திருக்காதேன்னு புரியும். சரி, இப்ப கத்துக்கங்க. இனிமேலாவது சண்டை போடாம, முரண்பாடு இல்லாம வாழுங்கள். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கணவருக்கு ஒரு 50 லட்ச ரூவா கடன். வீடு 1 கோடிக்கு இருக்கு. இவர் என்ன பண்றாரு, நேரா வீட்டுக்கு வராரு. ஒரு முடிவுக்கு வராரு. ரொம்ப நாளா அவர் கடனை பத்திலாம் சொல்லல. சரி நமக்கு வச்சுக்குவோம், எதுக்கு வீட்டுக்கு சொல்லிட்டுன்னு சொல்லாம இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. இங்க உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வீட்டை வைக்க போறேன். பிசினஸ் கடன் வந்துருச்சு, அடைக்க போறேன்னு சொன்னா, மனைவி சூன்ய கிழவியா மாறிடுவாங்க. ஆமாங்க. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இவர் எடுத்த முடிவை, நாம் எடுத்த முடிவை மட்டும் சொல்லக்கூடாது. அப்பொழுது எதிரில் உள்ளவர்கள், எதிரில்னா நம்ம கூட வசிக்கிறவங்க, வாழ்றவங்க, அவங்க மனம் கஷ்டப்படுங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு சைக்காலஜி. ஒருவேளை இவர் வீடை வித்துட்டாருன்னா, கடன் அடைச்சிட்டாரு, அப்பாடா நிம்மதியா இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வச்சு செய்வாங்க. வீட்டை வித்தியா நீ, இரு ஒன்று என்ன பண்றேன்னு பாருங்க. அதனால வர பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ். இதுதான் உறவுகளில் ஏற்படும் சண்டைகளுக்கும், சிக்கல்களுக்கும், முரண்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கும் என்பது பல பேர் தெரியாம வேற ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அடிப்படை காரணம் இதுவாக தான் இருக்கும்.